சொல்ல? ஆமால, எங்க அம்மா பார்த்தா ஏசும், இந்த ரோட்ல கார் வரும், நீங்க என்னத்துக்கு அங்க போறிய அப்படின்னு சொல்லும். நீ ஒழுங்கா அங்க வர வேண்டியதானே, என்னத்துக்குள்ள டீ கடைக்கெல்லாம் அலையுத? ஏட்டி, எங்க அப்பா தான் டீ கடைக்கு வா காசு தரேன்னு சொல்லிச்சு, அதான் சரின்னு வந்தேன். பார்த்தா எங்க அப்பாவோ ஆளையே காணோம், அதான் வெளியே நின்றுட்டு இருந்தேன். அதுக்குள்ளேயே நீங்க வந்துட்டிய. பெரிய இவரு என்னத்துக்குள்ள இப்போ உனக்கு காசு காசு வச்சு என்னடா பண்ண போற? இல்லடா, சும்மாதான். எப்ப பார்த்தாலும் போண்டாவா தின்னா நல்லா இருக்க மாட்டேக்கு போட அடிக்கி. அதான் சரி அப்பளப்பு வாங்கி கையில கொத்தி தின்னுட்டு போமேன்னு பார்த்தேன். ஆமா, பெரிய இவரு. சரி வா போவோம். சரில வாங்கல போவோம். இது நீ எங்கிட்ட இருக்க? நாங்களாம் போண்டாவை கூப்பிட போனோம், அதுக்குள்ளேயும் நீ இங்க வந்துட்டியாக்கும். இல்லை, என்னத்துக்குள்ள போண்டாவை கூப்பிட போனியே? அவன் வரமாட்டானா? இட்டி, அவன் அப்பா டீ கடைக்கு போயிட்டானா அம்மா சொல்லிச்சு, அதான் அங்க போய் கூட்டு வரலாமேன்னு போனோம். அதுக்குள்ளேயும் நீ இங்க வந்துட்ட. ஏட்டி, நீ போனா போயிட எங்க? இங்கதான் நின்றுட்டு இருந்தான், அவன் வருவான், எங்கேயாவது போயிருப்பான். பயப்படுறதுல நம்ம சுழிச்சுதான் மாடு அடக்குறோம்னாச்சு, அவன் மாட்டை அடக்குவான். இட போய் அடக்க மாட்ட, உள்ள வந்திருக்கு போல. என்ன பார்த்துட்டு இருக்க? இட போ. பயமா இருக்கு, சீக்கிரம் மாட்டை போய் துரத்தி விடு போல. என்னத்துக்கு முழிக்கிற? நீ தான் மாடு அடக்குறவனாச்சு, போய் மாட்டை அடக்கல போல. அப்படியே பாவடைக்கு பின்னாடி ஒளிச்சுட்டு நிக்கிற. போய் மாட்டை அடக்கு. அப்படியே சண்டியர்னு அன்னைக்குதான் எனக்கு கார் கொடுத்தாங்க, பைக்கு கொடுத்தாங்க, மாட்டை அடக்க போனேன். அப்படி இப்படின்னு சீனை போட்ட. இப்போ என்னன்னா பாவடைக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சிட்டு நிக்கிற. என்ன போ போ போ, ஓடு ஓடு ஓடு, போ போ, அங்க போய் விளையாடு. அங்க போ போ, ஓடு 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 ஓடு, அங்க போய் விளையாடு. போ போ போ. சூப்பர் டி, போயிட்டுல? ஆமா டி, ஓடிட்டு. நல்ல விரட்டி விரட்டிட்டேன். எனக்கு மாட்டை பார்த்துடும் எங்க முட்டியுமோட பயமா ஆயிட்டு தெரியுமா? அதான் அங்க தள்ளி போயிட்டேன். நீரில் முடி முடின்னு முடிச்சிட்டு இருக்கிறது. என்னமோ அன்னைக்கு மாட்டை அடக்கணும், கார் கொடுத்தான், அது கொடுத்தான், இது கொடுத்தான். எப்படி அடக்கணும் தெரியுமா? அப்படியே பாஞ்சி போய் சூறாவளி மாதிரி அடக்கணும். எங்க மாடு வரட்டும், ஒரு நாள் உங்களுக்குள்ளும் அடக்கி காட்டுறேன் அப்படின்னு. இப்போ அப்படியே பம்மி இன்னும் அதிர்ச்சியில இருந்து நீர் வெளியவே வரல போல. ஆமல, எல்லாம் சவுடால பேச்சுதானா, வேற ஒண்ணுமே கிடையாது. சண்டியாரு சண்டியாரு, எல்லாம் வேஸ்டா. என்னடி லூசத்தனமா எதையாவது ஒளிராதிகடி. அது கால மாடுடி, இது பசு மாடு. பால் கொடுக்குற தெய்வத்தை எப்படி நம்ம மேல ஏறி விரட்ட முடியும்? ஐயோ பாவம், அதே பாவம். நீ நம்மள ஒண்ணும் செய்யாதுன்னு பார்த்துட்டு இருந்தேன், அதுக்குள்ளேயே அந்த பிள்ளை விரட்டி விட்டுட்டு. நீ வேற ஏமாட்டி இப்படியெல்லாம் கலாய்க்கிற. எப்படி எப்படின்னு கேட்டேன். பால் கொடுக்குற தெய்வம், அதனால நீர் பசு மாட்டை ஒண்ணுமே செய்யல. ஏன் கோழ மாடு வந்தா மட்டும் நீர் அப்படியே அடக்கி கிழிச்சிருவேரோ? ஏமல அப்படியே மீசையில மண்ணோட்டா அத மாதிரி பேசுமா. எப்பா பாப்பா பாப்பா, என்ன பேச்சு பேசுறல, அப்படியே சமாளிக்கிறியே. லூசு தனமா பேசாதடி, எனக்கு எல்லாம் தெரியும். ஐயோ பாவம், இந்த மாட்டை நம்ம மேலே ஏறி அதை கஷ்டப்படுத்த கூடாது, அது ஒரு கோமாதா அப்படின்னு சொல்லி நான் பேசாம இருந்தேன். அதுக்குள்ளேயே இந்த பிள்ளை கையை வச்சு அடிச்சு விரட்டிட்டு. ஏன் நான் அப்படி கையை வச்சு தான் தட்டி வரட்டும்னு சொல்லியிருந்தேன்னா நான் அப்படியே விரட்டிருப்பேன் தெரியுமா? ஆமா, கிழிச்சிருப்பேன். யோமல இப்படி வாயில வந்ததெல்லாம் பொய்யோ சொல்லிட்டு தெரியல. உன்னை பத்தி எங்க எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். நீ எப்படியெல்லாம் பீலா விடுவ தெரியுமா? என்னைக்காவது ஊருக்கு போயிட்டு வந்தா நான் அப்படியே பனைமரத்துல சுருக்கு சுருக்கு சுருக்குன்னு ஏறினேன் தெரியுமா? அப்படிம்ப அப்படியே தேங்காயெல்லாம் தென்னை மரத்துல ஏறி தேங்காயை பொறிச்சு பொறிச்சு எப்படி போட்டேன் தெரியுமா? அப்படியே அங்கேயே மேலே உட்காந்துக்கிட்டு தேங்காயை உடைச்சி அப்படியே குடிச்சிட்டேன் தெரியுமா? காக்கா குஞ்சுக்கெல்லாம் கொண்டு அப்படியே சோறு கொடுத்தேன் தெரியுமா? அப்படின்னு பொய்யா பண்ணிட்டு தெரிவேன். இங்க அன்னைக்கு ஒரு மரத்துல ஏறிட்டு இறங்க கூட தெரியாம அழுத வந்தானல்ல நீ. சீ போட்டி, உன்னை ஒரு ஆளுன்னு நம்பி நான் உண்மையா நடந்ததெல்லாம் சொல்றேன் பாரு. என்னோட தப்பு தான் அது. இனிமே உங்ககிட்ட எதுவுமே சொல்ல மாட்டேன். எது சொன்னாலும் அதுக்கு ஒரு குத்தமா நேரம் கிடைக்கிற போது என்னையே குத்தி குத்தி காமிப்பேன். நீ பெரிய இவ எப்ப பார்த்தாலுமே
நீதான் பெரிய ஆளுன்னு காட்டிக்குவேன். இந்த அந்த பிள்ளையும் உன் கூட தானே இருக்கு. அந்த பிள்ளையும் இப்ப மாட்டை விரட்டுச்சே. அந்த பிள்ளை ஏதாவது என்னைய கலாய்க்குதா? அந்த பிள்ளை பசோட்டி இருக்கு. ஆனா நீர் மட்டும் பெரிய இவளாட்டம் எப்ப பார்த்தாலும் எம்மோ சரியான தாடவன்னு ஊர்ல சொல்லுவாங்க. அப்படியே தாட ஆடுவேன் தெரியுமா? அது என்னோட தாடவன், என்னோட தாட ஆடுவேன். இல்லை யார்கிட்ட இருந்துல இப்படிலாம் கத்துக்கிற? கொஞ்சமாவது அறிவு இருக்கல உனக்கு? எங்க ஆச்சி தான் அடிக்கடி சொல்லும், சரியான ஆங்கார தாடவ அந்த பிள்ளை. எப்ப பார்த்தாலும் அவ சொல்றதுதான் எல்லாரும் கேட்கணும்பா. அவ வச்சதுதான் சட்டம்பா. அவ எப்பேற்பட்ட ஆளு தெரியுமா அப்படின்னு எங்க ஆச்சி சொல்லும். அதெல்லாம் உண்மையா தானே ஆக்கிட்டு இருக்கேன். என்னடி சொன்னேன், உங்க ஆச்சிக்கு வேற வேலையே இல்லையல. எப்ப பார்த்தாலும் என்னையே ஏதாவது சொல்லிட்டு இருக்கதான் உங்க ஆச்சிக்கு வேலையா? என்னைக்காவது எங்க வீட்டுல உன்னை பத்தி ஏதாவது சொல்றவளால சுரேஷ் வந்திருக்கான் விளையாட போ, சுரேஷ் நல்ல பையன் நல்லா படிக்கிறானா அப்படின்னு தான் கேட்பாவோ. ஆனா உங்க ஆச்சி எப்ப பார்த்தாலும் என்னைய பத்தி அசிங்கமா சொல்லிட்டே இருக்கு. உங்க ஆச்சிக்கு நல்ல புத்தியே கிடையாது. ஏடி எப்ப பார்த்தாலும் எங்க ஆச்சிக்கு நல்ல புத்தி கிடையாது, நல்ல புத்தி கிடையாதுன்னு சொன்ன அப்புறம் நடுக்குறதே வர. எங்க ஆச்சி நல்ல ஆச்சி தெரியுமா? அன்னைக்கு எனக்காக எங்க அப்பா கிட்ட சொல்லி அவன் பேசாம வீட்டுல இருக்கட்டும், அவனுக்கு வயிற்று வலி அப்படின்னு சொல்லி லீவ் போடலாம் வச்சிச்சு தெரியுமா? இடு, உனக்கு லீவ் போட வச்சா நல்லா ஆச்சால. நீ படிக்கிறது கெடுக்கிறதே உங்க ஆச்சி தான் பாத்தியா? நீ அவளே கரெக்டா சொல்லிட்டா. நீ படிக்க விடாம உன்னைய கெடுக்கிறதே உங்க ஆச்சி தான்ல. உங்க ஆச்சி கொடுக்குற செல்லத்தினாலதான் நீ நல்லாவே படிக்க மாட்டேங்க. இல்ல அன்னைக்கு டீச்சர் என்ன சொன்னாங்க, சுரேஷ் இந்த வருஷம் உன்னைய அதே கிளாஸ்ல போட்டுருவோம், நீ பாஸ் ஆகி போக மாட்டே, எல்லா பிள்ளைகளும் பாஸ் ஆகி போயிரும், நீ இந்த கிளாஸை விட்டு நகர மாட்டே, சட்டை பத்தினா கூட உன்னால போட முடியல, எப்ப பார்த்தாலும் சட்டையை திறந்து போட்டுட்டு பெரிய ரவுடி மாதிரி அலையிற அப்படின்னு சொன்னாங்களா இல்லையா? ஆமாட்டி, அந்த சாக்குலின் டீச்சருக்கு என்ன கண்டாலே பிடிக்காது. அது எப்ப பார்த்தாலும் என்னைய குறைதான் சொல்லிட்டு இருக்கோம். ஆனா தமிழ் டீச்சரு என்னைய பார்த்த உடனே சுரிச்சி உன்னை மாதிரி தான் பிள்ளையில சுறுசுறுப்பா இருக்கணும், நீ ரொம்ப நல்ல பையன்டா, நீ நல்லா வருவடா, என்ன அழகா இருக்க, உன்னைய கண்டாலே எங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்குது, உன்னைய பார்த்தாலே இந்த கிளாஸ்ல பிரகாசமா நீ மட்டும்தான் தெரியுற, நீ பெரிய ஆளா வருவடா அப்படின்னு சொன்னாங்களா இல்லையா? சொன்னாங்களா இல்லையா? நீயே சொல்லு. அந்த டீச்சரு ஒரு லூசு, உன்னைய பத்தி சரியா தெரியாம சொல்லிட்டு போதுமா? டீச்சர் பத்தி லூசுன்னு சொல்லாதடி, இவன் போல அப்படியே சொல்லி கொடுத்துருவான். ஆமாட்டி, சொல்லி கொடுக்குறேன்னா இல்லையான்னு பாரு. டீச்சரை பத்தி லூசுன்னு சொல்லுவியாட்டி? அந்த டீச்சருக்கு என்னை ரொம்ப பிடிக்கும், எனக்கும் அந்த டீச்சரை ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? ஆமால, உனக்கு மட்டும்தான் அந்த டீச்சரை பிடிக்கும், ஆனா எங்க யாருக்கும் அந்த டீச்சரை பிடிக்காது. ஏன்னா நாங்க எல்லாரும் ஒன்னையோட நல்லா படிப்போம். ஆனா என்னைக்காவது ஒரு நாள் எங்களை பார்த்து நீங்களாம் நல்லா படிக்கிறீங்க அப்படின்னு சொல்லியிருக்கா? சொல்லாது. ஏன்னா நீ மட்டும்தான் அந்த டீச்சருக்கு வடை வாங்கிட்டு வந்து கொடுப்ப, டீ வாங்கிட்டு வந்து கொடுப்ப, அதனாலதான் உன்னைய பிடிக்குது தெரியுதா? அதெல்லாம் போன மாசம். இப்பெல்லாம் டீச்சர் அவங்ககிட்ட எதுவுமே காக்குறது இல்லை தெரியுமா? ஆமால, உனக்கு ₹1 தருவோம், அதுக்கு ஆசைப்பட்டு வேணும் ஓடுவேன். இப்போ அந்த டீச்சர்கிட்ட காசு இல்லையா இருக்கும், அதான் உனக்கு கொடுக்கல. இடி, இவங்க டீச்சரை பத்தி தப்பா பேசின நடக்கிறதே வர. முதல்ல எங்க ஆட்சியை தப்பா பேசினேன், அப்புறம் எங்க டீச்சரை தப்பா பேசினேன். நீ எப்ப பார்த்தாலும் யாரையாவது குறைதானே சொல்லிட்டு இருக்க, யாரையாவது நல்லதா சொல்லியாட்டி? ஆமால, எனக்கு அதுதான் வேலை. சி, எப்ப பார்த்தாலும் நீ இப்படித்தான் பொய்யா சொல்லிட்டு தெரியுற. இல்ல, ஒரு மாட்டை அடக்குவேன், தென்னை மரத்துல ஏறுவேன், அதை செய்வேன் இதை செய்வேன்னு சொன்னியே, என்னைக்காவது ஒரு நாள் நீ உண்மையை பேசியிருக்கியா சொல்லு? ஆமா, நான் மட்டும் உண்மையே பேசலாம், இவ ரொம்ப உண்மையா அப்படியே பேசிடுவா, பெரிய உண்மை விளம்பி. அன்னதுக்கு இப்ப மட்டும் என்னைய பார்த்து திரும்பிக்கிட்ட, உண்மையை சொல்லு. எனக்கு உன்னைய பார்க்கவே பிடிக்கல, எரிச்சலா இருக்கு. எப்ப பார்த்தாலும் பொய்யா சொல்லிட்டு தான் தெரியுற. நீ எப்பவுமே உண்மையே பேச மாட்டேங்க. ஜனத்துக்குள்ள இப்ப என் முன்னாடி முன்னாடி வந்து எட்டி பாக்குறேன், நான் அங்கிட்டு போனா அங்க வந்து எட்டி பாக்குறேன், இங்க வந்து இங்க வந்து எட்டி பாக்குறேன். எனக்கு கொண்டதான் உனக்கு பிடிக்க மாட்டேன், பின்ன என்ன? ஏடி, அவங்க 2 பேரும் சண்டை போட்டு முடிக்கட்டும். நானு என் பையில ஆரஞ்சு மிட்டாய் வச்சிருக்கேன், நம்ம 2 பேரும் அங்கிட்டு போய் திரும்புமா? சரியில்ல, வா நம்ம 2 பேரும் ஓடிடுவோம். 2 பேரும் சமாதானம் ஆயிட்டு மெல்ல வரட்டும். ஆமாடி, சரிடி, போனதெல்லாம் போட்டும், தெரியாம சொல்லிட்டேன் போதுமா? வா போய் விளையாட போவோம். அங்க பாரு, போண்டாவும் அந்த பிள்ளையும் 2 பேரும் சேர்ந்து ஓடி போயிட்டாவோ, முட்டாய் திங்க போயிட்டாவோ. நம்ம 2 பேரும் இப்படியே சண்டை போட்டுட்டே இருக்கணுமா? என்னன்னு சொல்ற? 2 பேரும் முட்டாய் திங்க போயிட்டாவோ?
எல்லாத்தையும் கொடுத்து இப்படி சண்டை போட்டுட்டியே? இல்ல அவன்கிட்ட எச்சி மிட்டாய் வாங்கி தம்பியோல. எச்சி மிட்டாய் இல்லட்டி, ஆளுக்கு ஒரு மிட்டாய் வச்சிருக்கான். வா எல்லாரும் போய் திம்பு. அப்பவும் சரியில்ல, உன் கூட சாக்கால கோவிச்சுக்காத.